ஆண்மையும் பெண்மையும் உடல் சம்பந்தப்பட்டது அல்ல, மனம் சம்பந்தப்பட்டது. எந்த மனதுல ஈரம் இருக்கோ அங்கதான் வீரம் இருக்கும். ஏன்னா ஒரு அம்மாவை மிஞ்சி அன்பு காட்ட, கருணை காட்ட, பேரன்பு காட்ட யாரும் கிடையாது. இந்த வயசுல சண்டை போடுவோம், அம்மாவை எதிர்த்து பேசுவோம். உண்மையான ஹீரோ யாரு, உண்மையான ஹீரோயின் யாரு? ஒரு அரை காசுக்கு போறாத இந்த இன்ஸ்டாகிராம்ல மதிமயங்கி உட்கார மாட்டோம். நீ சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ கொண்டு போய் கழுவுறதுக்கு கூட நீ தயாரா இருக்க மாட்டேன். இந்த ஹாஸ்டல் வார்டனுக்கு நீங்க என்ன வேணாலும் பேர் கொடுங்க, நான் ஹீரோன்னு பேர் கொடுப்பேன். மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கும். நீ உன்னுடைய இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் சினிமா திரைப்படங்கள்லயும் வரத பார்த்துட்டு ஓ இதுதான் ஆண்மையா, இதுதான் பெண்மையா, முட்டாள்தனமா தயவு செஞ்சு மொழிபெயர்க்காது. ஆண்மையும் பெண்மையும் உடல் சம்பந்தப்பட்டது அல்ல, மனம் சம்பந்தப்பட்டது. மனதில் இருக்கக்கூடிய வீரம் சம்பந்தப்பட்டது. எந்த மனதுல ஈரம் இருக்கோ அங்கதான் வீரம் இருக்கும். புரிஞ்சுக்கோ. சும்மா வரட்டுத்தனமா 10 பேரை கீழே அடிச்சு வீழ்த்துறதுக்கு பேர் வீரம் கிடையாது. எந்த மனதுல ஈரம் இருக்கோ, ஈரத்துல இருந்து மட்டும்தான் வீரம் பிறந்து வரும். அதனாலதான் தன் குழந்தைய ஒரு புலி அடிக்க வருது அப்படின்ற போது கையில இருக்கக்கூடிய முரத்தால ஒரு பெண் அடிச்சு விரட்டினா அப்படின்னு நீங்க புறநானூறுல படிக்கிறீங்க அப்படின்னா அது உண்மை. ஏன்னா அவன் முரத்தால அடிச்சு விரட்டல, மனதுல இருக்கிற உரத்தால அடிச்சு விரட்டினான்னு புரிஞ்சுக்கோ. என் குழந்தை காப்பாத்தணும், யாதுமானவள். அப்போ உண்மையான ஆண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோ. எந்த மனதுல கருணை இருக்கோ, அதனாலதான் தாயும் மாணவன் அப்படின்னு இதே ஆண்டவனை சொல்வோம். நாம தாயும் ஆகி நிற்கக்கூடியவன். ஏன்னா ஒரு அம்மாவை மிஞ்சி அன்பு காட்ட, கருணை காட்ட, பேரன்பு காட்ட யாரும் கிடையாது. ஆண்டவனால வர முடியாதுன்னு தான் அம்மாவை அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு காலையில எத்தனை குழந்தைங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வயசுல சண்டை போடுவோம், அம்மாவை எதிர்த்து பேசுவோம். அம்மா எப்படி புடவை கட்டியிருக்காங்களோ அது உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. ஆனாலும் தீபாவளிக்கு நீ துணி எடுக்க போன போது 1, 2, 3 வாங்கி இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோடா அப்படின்னு அப்பா சொல்லும் போது பக்கத்துல போய் அப்பா காதுல எனக்கு 3மே வேணும் அப்படின்னு நீ சொல்லிருப்ப, 2மே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிருப்ப. அப்பா திரும்பி பார்க்கும் போது அம்மா சரி விடுங்க நமக்கு வேண்டாம் அவளுக்கு கொடுத்துருங்க, காலேஜுக்கு போறா போட்டுட்டு போட்டும், உன் காதுல விழாம சொல்லிருப்பாங்க. அப்போ உண்மையான ஹீரோ யாரு, உண்மையான ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சது அப்படின்னா ஒரு அரை காசுக்கு போறாத இந்த இன்ஸ்டாகிராம்ல மதிமயங்கி உட்கார மாட்டோம். அப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே யாரெல்லாம் கோவிச்சுட்டு வந்திருக்கீங்களோ, யாரெல்லாம் உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டிருக்கீங்களோ, கால நேர அவசரத்துல அம்மா சப்பாத்தியும் அதுக்கு குருமாவும் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும்னு பண்ணி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். எப்பப்பாரு இட்லி தானா, எப்பப்பாரு இதுதானா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கேட்கறதுக்கு உன்னால முடியுமே தவிர மாலை நேரத்துல நீ சாப்பிட்ட தட்டை, நீ சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸ கொண்டு போய் கழுவுறதுக்கு கூட நீ தயாரா இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம காலேஜுக்கு வரோம், படிக்கிறோம், கேட்டா வீட்டுக்கு கூட்டி அடிச்சு கூட்டி துடைக்கிறதுக்கு ஐயோ படிக்கிறதுக்கு இருக்கு. நானும் 35 வருஷம் ஆசிரியரா இருந்த நபர் தான். ஒரு முறை ஒழுங்கா படிச்சாலே மனதுல போய் பதிஞ்சிடும். ஒவ்வொரு முறையும் ஒழுங்கா படிக்காததான் படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே படிச்சுதான் கதை சொல்லிட்டு இருக்கோம். நம்ம படிக்கிறதுல நமக்கும் தெரியும் 100 மதிப்பெண்கெல்லாம் இல்லவே இல்லை. நாம ஏன்னா படிக்கிற குழந்தை தெரியும், எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் படிப்புக்கு வந்தா மனசுல நல்லா படியும். படியறதுக்கு பேர் தாண்டா படிப்பு. அதற்கு எல்லாம் நல்ல அப்படி சூழல் உருவாக்க முடியாது. அப்ப உண்மையான ஹீரோக்கள் யாருன்னு ஒரு லிஸ்ட் போடுறேன். கைத்தட்டலுக்கு தயாரா இரு. நான் கேட்க போறது இல்ல, வேண்டாம்னா நீ கை தட்டாத. ஆனா வேணும்னு தோணா பக்கத்துல இருக்கிறவங்க தட்டுறாங்களா இல்லையான்னு பார்க்காம கை தட்டுற துணிவு இதுக்குள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். உன் தாயும் தகப்பனும் தான் அன்றாட ஹீரோக்கள். சரி, அடுத்தது இல்ல, இந்த கொரோனா காலத்துல கண்டிப்பா ஒரு ஆண்ட்ராய்டு போன் வீட்டுல இருந்து எப்படியோ தலையை அடகு வச்சு வாங்கி இருப்பாங்க. ஆனா நம்ம தலையை யார் அடகு எடுக்கிறாங்கிறது வேற காரியம். அடகு வச்சு வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த ஆசிரியர்கள் வரும்போது ஆடியோவை கட் பண்ணி வீடியோவை கட் பண்ணி கொட்டாவி விட்டுக்கிட்டு அப்படியே ஆனந்தமா உட்கார்ந்துட்டு நான் கொரோனா செட், நான் கொரோனா பேட்ச் அப்படின்னு அது ஒரு பெருமை மாதிரி பேட்ச் மாதிரி குத்திட்டு நடக்கக்கூடிய குழந்தைங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்ப கூட உன்னுடைய ஆசிரியருக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது எப்படின்னு இங்க யாரும் ட்ரைனிங் கொடுக்கல. அந்த நேரத்திலையும் வீட்டுல அவங்களுக்குன்னு தனியா உட்கார்றதுக்கெல்லாம் உங்க டீச்சர்ஸ் எல்லாரையும் கேட்டு பாரு, உங்களுக்கு உட்கார்றதுக்கு டேபிள் சேர்னு வீட்டுல தனியா ஏதாவது இருக்கான்னு. யார் வீட்லயும் கிடையாது. ஸ்டாஃப் ரூம்ல கூட பல நேரங்கள்ல மியூசிக்கல் சேர் மாதிரி இருக்கும். இவங்க எழுந்திரிச்சு போனாங்கன்னா இன்னொருத்தர் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவுல வீட்டுல எல்லாரும் மேலுங்கீழும் ஓடிட்டு இருக்கும் போது கூட உட்கார்ந்து அவசர அவசரமா அதை செட் பண்ணி பின்னால ஒரு துப்பட்டாவை ஸ்கிரீன் மாதிரி போட்டு உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லும் போது குட் மார்னிங் கூட சொல்லாம அப்படியே உட்கார்ந்து பாத்திருந்த போது உன் வீட்டு கதவை தட்டி தள்ளி உள்ள வந்து உனக்கு பாடம் எடுக்கணும்,
4 மணி நேரம் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் 1 மணி நேரம் தொடர்ந்து பேச முடியும். அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, லைஃப் டைம் ஹீரோஸ். எனக்கு நிறைய கிண்டல் இருக்கும், அவங்கள பத்தி நிறைய கிண்டல் இருக்கும். ரொம்ப கேவலமா பேசுவோம். அவங்களுக்கு நிறைய பெயர்கள்லாம் வேற வச்சிருப்போம். வெரி குட் அப்படின்னா அழகழகான பெயர்கள் வச்சிருப்போம். அப்படியே இங்க ஹாஸ்டல் இருந்து ஹாஸ்டல் வார்டன் இருக்காங்க அப்படின்னா கோடி கொடுத்தாலும் நான் ஹாஸ்டல் வார்டனா ஆக மாட்டேன். ஏன்னா ஒரு குழந்தை வீட்டுக்கு 6 மணிக்கு அப்புறம் லேட்டா வந்தா ஐயோ இந்த குழந்தைய எப்படி காப்பாத்துவோம் அப்படின்னு பயப்படக்கூடிய தாய் தகப்பன் இருக்கக்கூடிய காலத்துல 500-600 பெண் குழந்தைங்களை, அது உங்க வயசு இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களை செய்யாத அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு முடிவு கட்டி உட்கார்ந்து இருக்கக்கூடிய, விரதம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களை ராத்திரி தூங்காம ஒவ்வொரு ரூமா வந்து பார்த்து குழந்தை தூங்கிட்டாங்களான்னு பார்த்து, மொபைலை தப்பா பயன்படுத்துறாங்களான்னு பார்த்து, யார் பெத்த குழந்தைக்கும் நான் காவல் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ஹாஸ்டல் வார்டனுக்கு நீங்க என்ன வேணாலும் பேர் கொடுங்க, நான் ஹீரோன்னு பேர் கொடுப்பேன். கண்டிப்பா கொடுப்பேன். பெரிய விஷயம். உனக்கு அவங்கள பிடிக்காது, ஆனா உங்க அம்மாவும் அப்பாவும் கவலையே இல்லாம நிம்மதியா தூங்குறதுக்கு காரணம் இங்க ஒரு பெண்மணி அத்தனை கவலையும் தான் தன் தலையில தூக்கி வச்சிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான். மருத்துவர்கள் லைஃப் டைம் ஹீரோஸ், 24/7 போகணும். செவிலியர்கள் மிகப்பெரிய ஹீரோக்கள். காவல்துறை பெரிய ஹீரோக்கள். தீயணைப்பு படை பெரிய ஹீரோ. ரைட்? உங்க கல்லூரி எப்பவுமே துப்புரவா வைக்கணும்னு நீ கிழிச்சு போட்டிருக்க கூடிய அல்ல தலையில வச்சிருக்க பூ அப்படி காஞ்சி போச்சு நான் வீசி போறேன். துப்புரவு தொழிலாளர்கள் பெரிய ஹீரோக்கள். எல்லாவற்றுக்கும் மேல நீயும் நானும் ஒரு ஹால்ல இப்படியே உட்கார்ந்துகிட்டு கேட்க முயற்சி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்தியாவின் எல்லை இன்னும் பதட்டமாகத்தான் இருக்கிறது. அங்க நிற்கக்கூடிய யாருடைய அண்ணனோ, யாருடைய அப்பாவோ, யாருடைய மகனோ, யாருடைய கணவனோ, குட், யாருடைய அம்மாவோ, யாருடைய மகளோ, குட். எப்படி நீ சொன்ன கைத்தட்டல் அண்ணாச்சிக்கு விருதுநகர் வரைக்கும் போகணும், இந்த கைத்தட்டல் எல்லைகள் வரைக்கும் போகும் சொல்ல முடியாது. எல்லை மட்டுமே காப்பாத்துறவங்க அல்ல இருப்பாங்க. அண்ணாச்சி 2 நாள் முன்னால எனக்கு ஒரு ரொம்ப அழகாக ஒரு வாட்ஸ்அப்ல ஒண்ணு அனுப்பி இருந்தாரு. அம்மா உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு குட்டி பையன் உட்கார்ந்து இருக்கான், ஒரு நடிகர் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு அப்படியே ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் ஓடி போய் அடையாளம் தெரிஞ்சு அவர்கிட்ட போய் அப்படியே ஆளுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. வந்து சொல்றாங்க, ஏன் பாக்குறதுக்கு அப்படியே இருக்காருப்பா, பாக்க எவ்வளவு நல்லா இருக்காருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா தன்னுடைய பையன் கிட்ட, சின்ன பையன் மீறி போன ஒரு 10 வயசு இருக்கும், அந்த குட்டி பையன் கிட்ட சொல்றாங்க, நீ போ அவரோட போய் செல்ஃபி எடுத்துக்கோ, ஹீரோ கிட்ட போய் செல்ஃபி எடுத்துக்கோ. குழந்தை அவரை பார்த்துட்டு நேர பாக்கணும். அந்த கார்னர்ல மூலையில ஒரு சீட் இருக்கு, அங்க ராணுவ உடையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர் உட்கார்ந்து இருக்காரு. குட்டி பையன் போய் அவர்கிட்ட உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறான். எடுத்துட்டு திரும்பி வரான். திரும்பி நேர எங்க வரான், அம்மா கிட்ட வந்தோன்னு அம்மா கேக்குறாங்க, யார்கிட்ட போட்டோ எடுக்க சொன்னி, யார்கிட்ட போய் போட்டோ எடுத்துட்டு இருக்க அப்படின் போது பையன் சொல்றான், அம்மா இல்லம்மா, 4 மாசம் முன்னால வெள்ளம் வந்த போது நம்ம எல்லாம் தவிச்சோம் இல்லையா, காப்பாத்துறதுக்கு இந்த அங்கிள் தான் வந்தாரு. பெரிய நிலம் எடுக்க வந்ததா, இந்த அங்கிள் தான் வந்தாரு, இவர் தாமா காப்பாத்தினாரு அப்படின்னு. இதே 10ஆம் தேதி, இதே 8ஆம் தேதி 10வது மாதம் 2025, எனக்கு தெரியாது இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைங்களை எத்தனை பேர் எல்லை பாதுகாப்புக்காக ராணுவத்துல போய் எல்லை காலிகளாக நிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. என்னால சொல்லக்கூடியது அது மட்டும் தான். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, யாதுமானவளாக எல்லையில போய் நிக்கணும் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது எங்க என்ன துன்பம் வந்தாலும் முதல்ல ஓடி வரணும் அப்படின்னாலோ, இந்த தெய்வங்கள்லாம் ஊர்காவல் தெய்வங்கள் மாதிரி. ஊர்காவல் தெய்வங்களை பார்த்திருப்பீங்க இல்லையா, வழியில குதிரை வச்சுட்டு இருக்கக்கூடிய மதுரை வீரன் சாமி, எல்லை சாமிகள், எல்லை காளிகள், இவங்களுக்கு எல்லாம் கோவில் கிடையாதுடா. தலைக்கு மேல அப்படியே வெட்ட வெளியா தான் இருக்கும். மழையும் தாங்கும், இடியும் தாங்கும், வெயிலும் தாங்கும். ஆனாலும் ஊருக்கு ஏதாவது வந்ததுன்னா தாங்க முடியாது அவங்களால. ஊரை காப்பாத்துவாங்க. ஆனா நீ பார்க்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் ப்ரொடெக்டடாக உட்கார்ந்து இருக்காங்க. நான் சொல்லக்கூடியது எல்லை தெய்வங்களாக நீங்க மாறலாம். அவங்க லைஃப் டைம் ஹீரோஸ். ஞாபகம், நீ எந்த பண்டிகை கொண்டாடினாலும், எந்த கோவிலுக்கு போயோ அல்லது மசூதிக்கு போயோ அல்லது தேவாலயங்களுக்கு போயோ இறைவனை நீ எந்த இடத்துல இருந்து கும்பிட்டாலும் ஒரு வார்த்தை, நான் சொன்ன இந்த எல்லா ஹீரோஸுக்காகவும் ஒரு பிரார்த்தனை ஒண்ணு கொடுத்துரு, கடவுளே இவங்க எல்லாரையும் காப்பாத்து, அப்புறம் முடிஞ்சா நேரம் இருந்தா தேவையானவங்க எல்லாரையும் காப்பாத்து, போதுமான அளவு என்னை காப்பாத்திட்டு தான் இருக்க, மத்தவங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கும்.
எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்ம நல்லா இருக்கும்.